ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தந்தி ஒன்ல ஒரு மலையாளம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான கூடசா அப்படின்ற படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல காட்ஃபாதர் அப்படின்ற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். தீனு தாமஸ் ஈலன் டைரக்ஷன்ல பாபுராஜ், ஓர்மா போஸ், தேவன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். ஜாய் ஒரு கேங்ஸ்டரா இருந்திருப்பாரு. தன்னுடைய மகள் அனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாரு. ஆண்டனி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஜாய் கூடவே ரொம்ப நாளா டிராவல் பண்ற ஒரு நபரா இருக்காரு. ஒரு கட்டத்துல ஆண்டனி பத்தின ஒரு அதிர்ச்சியான உண்மைகள் தெரிய வர இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமைகளை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜானர்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. ஃபேசியல் வி காலிதுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா அவரோட சினிமாட்டோகிராஃபி மூலமாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே டீசெண்டா பண்ணிருக்காங்க. பாபுராஜ் பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே இந்த படத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மீறின ஒரு ரோல் வந்து அவர் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு தாட் தான் நம்மளுக்கு வரும். சாய்குமார், ஜாய் மேத்யூ எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆரியன் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு. இருந்தாலுமே வில்லன் ரோலுக்கு பெருசா ஒரு சூட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய நான்லீனியர் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்ப காம்ப்ளெக்ஸா வந்து காமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆனாலுமே நரேஷன்ல கோட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துடைய கான்செப்டோ கதைக்களமோ புதுசு இல்ல. நிறைய படங்கள்ல அடிச்சு தவிச்ச ஒரு கதையை தான் மறுபடியும் எடுத்து வச்சிருக்காங்க. சோ புதுமை அப்படின்றது இந்த படத்துல பெருசா எதுவுமே இருக்காது. தமிழ் டப்பிங் நீட்டால் சிங் கூட பண்ணிருக்காங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கனன்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். காட்ஃபாதர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.